அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நான்லாம் வந்து என் காலில் தான் நிற்கிறேன். ஆனால் தனுஷ் அவர்கள், தனுஷுடைய அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டர் கஸ்தூரி ராஜா. அவருடைய சகோதரர் செல்வராகவன் வந்து அவருக்கு ஒரு தயாரிப்பாளர், இவர் ஒரு டைரக்டர், இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் தனுஷ் அப்படின்ற டாப்பிக்கோட ஆரம்பிக்கிறாங்க நயன்தாரா. ஏங்க அடுத்த ஒரு கஷ்டத்தில் தனுஷ் விழுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா? சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் செய்த செயல் நியாயமான ஒன்று தான். இதை நம்ம பேச வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொதுவெளிக்கு வருதுன்னா அவர்கள் இருவருக்குள்ள நிறைய உறவுகள் இருக்குது, நிறைய டீலிங்ஸ் இருக்குது. அந்த டீலிங்ஸ்குள்ளே முடிஞ்சிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இது பொதுவெளிக்கு வரும்போது நம்ம பேச வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிறது. தனுஷ் மீது நிறைய பேர் கோபத்தில் விஷயங்கள் வார்த்தைகள் விடுறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம், தனுஷ் கேட்டது நியாயமான ஒன்று தான். அவரு நானும் ரவுடிதான்ற படத்துடைய டைரக்டர் அவர் தான், அதுல எந்த மாற்று கருத்து, சாரி ப்ரொடியூசர் அவர் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. டைரக்டர் வேணா விக்னேஷ் சிவனா இருக்கலாம். ஆனா ப்ரொடியூசருடைய வலி வேதனை ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் பணம் சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கலன்றது ரெண்டாவது. ஆனா இந்த நயன்தாரா என்ன சொல்ல வராங்க, அவருடைய 2022 அவருக்கு திருமணம் ஆச்சுன்னு நினைக்கிறோம். அந்த நானும் ரவுடிதான்ற படத்துலதான் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராக்கும் காதல் மலருது. இப்பேற்பட்ட சூழல்ல தனுஷ்க்கு இதுல என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியல. இப்பேற்பட்ட சூழல்ல அவங்க தன்னுடைய மேரேஜ் ஆல்பம் வந்து வெளியிடணும்னு இருக்காங்க. அதை டாக்குமெண்டா எடுத்து அதை வெளியிடுறாங்க. இதுக்கு வந்து அவங்க ட்ரீசர் ஃபர்ஸ்ட் வெளியிடுறாங்க, ட்ரெய்லர்ன்ற மாதிரி விடுறாங்க. அதுல லாஸ்ட் வீக் வந்தது. அதுல நானும் ரவுடிதான்ற படத்துல வரக்கூடிய சீன்ஸ்லாம் இருக்கு. நானும் ரவுடிதான்றது தயாரிப்பாளர் தனுஷ். இந்த தனுஷ் அவர்களிடம் அனுமதி வாங்காம, அது வந்து ப்ராப்பரா லெட்டரா வாங்காம அவங்க பண்ணக்கூடாதுன்றதுதான் உண்மை. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, 3 செகண்ட் வந்தாலும் இதை ரிமூவ் பண்ணுங்க, ஒண்டர் பார்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. ஸோ இதை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு, இதை நீங்க வெளியிட்டது தப்பு, இதை வந்து டாக்குமெண்ட்ரியில இருந்து தூக்குங்க, இல்லைன்னா எனக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு கேட்கிறேன். 3 செகண்டுக்கு 10 கோடி ரூபாய்னு கேட்க வரோம். ஆனா 3 செகண்ட் இல்லை, நானும் ரவுடிதான்ற படத்துல வரக்கூடிய அந்த சீன்ஸ் தான் அந்த அவுட் ஆஃப் ஃபில்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, அவுட் ஆஃப் ஸ்கிரீனு, அதுக்கு பின்னாடி எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இதை பயன்படுத்தியது சட்டப்பூர்வமாக தவறுன்னு சொல்லிட்டு தனுஷ் சொல்றாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரியான விஷயம். ஏன்னா இப்ப நயன்தாரா அவர்கள் வந்து இலவசமாக அவருடைய வீடியோவை கொடுக்கல, அவருடைய கல்யாண வீடியோவை கொடுக்கல. ஏன்னா நயன்தாராவும் தனுஷும் மிகப்பெரிய நண்பர்கள், 2 பேருமே ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க. சிம்புவும் சரி, நயன்தாராவும் சரி, தனுஷ், அனிருத். ஏன்னா அனிருத் அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர், அவரும் கிளைம் பண்ணலாம், எனக்கு தேவை, எனக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் சட்டப்பூர்வமாக பார்த்தால் தனுஷ் கேட்டது நியாயமான ஒன்றுதான். அதே நேரத்துல நயன்தாரா அவர்கள் வந்து ஒன்றும் யூடியூப்ல வெளியிடல. யூடியூப்ல பணம் இல்லாம, யூடியூப்ல பணம் வரும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். யூடியூப்ல பணம் வராது, பணம் வரும், ஆனா நிறைய நிறைய வியூஸ் போகக்கூடிய வீடியோஸ் தான் வரும், நமக்கு வராது. நெட்ஃபிளிக்ஸ்ல விடுறாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல எதுக்கு விடுறாங்க அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ் வந்து மிகப்பெரிய தொகையை கொடுத்து நயன்தாராவுடைய மேரேஜை நாங்க வெளியிடுவோம் அப்படின்றதுக்காக அந்த காப்பிரைட் உரிமை இருக்கு இல்லையா, அந்த வாங்கியிருக்காங்க. அதை வாங்கினவங்க நெட்ஃபிளிக்ஸ் வந்து அதை 2 வருஷமா முயற்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள்கிட்ட அனுமதி வாங்கணும். இது போன்றுதான் நானும் ரவுடிதான்றது முக்கியமான கேரக்டர். இது வந்து நயன்தாரா அவர்கள் வாங்கி கொடுக்கணுமா, நெட்ஃபிளிக்ஸ் வந்து தனுஷ் கிட்ட கேட்பாங்களான்னு தெரியல. ஆனா விக்னேஷ் சிவன் ரொம்ப நாளாவே வந்து தனுஷ் அவர்களுடைய மேனேஜர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா விக்னேஷ் சிவனும் சரி, நயன்தாராவும் சரி, சிம்பு சரி, தனுஷும் சரி, எல்லாருமே ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம். அப்படி இருக்கும்போது நயன்தாரா டைரக்டாவே கேட்டிருக்கலாம் தனுஷ் கிட்ட. தனுஷுடைய எதிர்பார்ப்பு என்னன்றது தெரியல. பணம் தான் தேவையா, இல்ல அவருக்கு வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா, எனக்கு நீங்க வந்து வேற ஒரு படம் பண்ணி கொடுங்க, அப்ப நான் உங்களுக்கு இதை தர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடு, ஒரு ஒப்பந்தத்துக்கு வராரா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனாலும் தனுஷ் கிட்ட கேட்கல, தனுஷ் மேனேஜர் கிட்ட தான், விக்னேஷ் சிவன் தான் கேட்கிறாரு. நயன்தாரா அதுல தலையிடல. ஆனா விக்னேஷ் சிவன் ஒரு டைம் வந்து இப்படியே கேட்டுட்டே இருக்கும்போது தனுஷ் நேரா விக்னேஷ் சிவனை தொடர்பு கொண்டு, நான் கொடுக்க முடியாது, நீங்க படத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க, உங்களோட அந்த நானும் ரவுடிதான்ற கேரக்டரே வந்து அதுல வரக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லிடுறாரு. விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷ்க்கும் என்ன பிரச்சனைன்றது தெரியல. நயன்தாரா பேசியிருந்தா தீர்ந்து இருக்குமா அந்த பிரச்சனைன்றது தெரியல. அதே நேரத்துல நயன்தாரா ஒரு வெளியிலே விட்டுட்டாங்க அப்படியே தனுஷை பத்தி மிகப்பெரிய குறைகள்லாம் சொல்லி. அந்த ஒரு படத்துல எஸ் ஜே சூர்யா ஒரு அரக்க குணத்தோட வருவாரு, அப்படியே பார்த்துட்டு நீ எல்லாம் முன்கவரியான்ற மாதிரி ஒரு பார்வையோட பாக்குறது. தனுஷ் என்ன பாக்குறாரு, நான் வந்து யாருடைய துணை இல்லாம சினி ஃபீல்டுல தனியா முன்னேறி பல அவமானங்கள், பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல துயரங்கள், பல தியாகங்கள் இதெல்லாம் பண்ணி தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டா டச் பண்றாங்க.
யார் என்ன சென்டிமெண்ட்டாக டச் பண்ணாலும் தனுஷ் அவர் மீது நமக்கு மிகப்பெரிய மாற்று கருத்துக்கள் வேறு மாதிரி இருந்தாலும் அவர் பல வாழ்க்கையை கெடுத்திருக்காருன்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வைப்பாங்க. அப்படியே வச்சாலும் தனுஷ் அவர்கள் இந்த விஷயத்துல சரியான விஷயத்த தான் செய்திருக்காரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ப்ரொடியூசர் அவருடைய ப்ரொடியூசருடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்திருக்கணும். அவருடைய தேவை என்னன்றதை நயன்தாரா அவர்கள் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தா பூர்த்தி செய்ய முடியும்னா பூர்த்தி செய்திருக்கணும். அப்படி பூர்த்தி செய்ய முடியவில்லை என்ற பட்சத்துல இந்த படத்துல நானும் ரவுடிதான்ற படத்துல வந்த கேரக்டர்ஸ் அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இவங்க டாக்குமெண்ட்ரியை வெளியே விடலாம். இதை ஒருவேளை இதை பிரபலமாக்கணும், நயன்தாரா அவர்களுடைய மேரேஜ் டாக்குமெண்ட்ரி வரப்போகுது, அதை வந்து மிக பிரபலமாக்கணும், மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக இது மாதிரி ஒரு சர்ச்சைகளை கிளப்புறாங்களான்றது தெரியல. சர்ச்சைக்கு பெயர் போனவர்கள் தான் இருவருமே. தனுஷும் சரி நயன்தாராவும் சரி மிகப்பெரிய சர்ச்சைகளுக்கு பேர் போனவர்கள் தான். என்ன இருந்தாலும் சட்டப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் தனுஷ் அவர்கள் செய்தது நியாயமான ஒன்றுதான், மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதே நேரத்தில் நயன்தாரா பக்கம் நியாயம் இருக்கிறதா என்பதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். நன்றி அருமை உறவுகளே. மற்ற நிகழ்ச்சி ஜெய்.